வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டுக்காரும் அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஐயாவும் ஒரு அம்மாவும் நிற்கிறாங்கள, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான். அவங்கக்கிட்ட இவர் என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப சாரின்னு மன்னிப்பு கேட்டுட்ருக்காரு, இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு பொருளை திருடிட்டார், வளர்றேன், திருடிட்டார், அவர் அறியாமையே திருடிட்டார். அது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது முக்கியமான விஷயத்துக்கு ஜெராக்ஸ் எடுத்து எங்கள் ஐயா, அதாவது எங்கள் வீட்டுக்கார் கையெழுத்து போட்டுட்ருக்கார். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ரொம்ப சில பேர் முதுகுலையே குத்திட்டாங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏன்னா விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். மத்தியானத்தில் இந்த 10 நாளாகவே சரியாக சமைக்கிறதில்ல. காலையில் செஞ்சு வச்சுட்டு தயிரை வாங்கி சாப்பிட்றது, இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிட்றது. வளசரவாக்கம் வந்து 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் இந்த சுபா ஹோட்டலுக்குள்ளே உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்றோம். ஆனால் சாப்பாடு வாங்கியிருக்கோம். அப்பாவுக்கும் எனக்கும் கிச்சடி வாங்கிக்கிட்டோம். ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் பல்லு போயிடுச்சு, கொஞ்சம் இல்லை நிறையவே போயிடுச்சு. எனக்கும் சில பல்லுகள் சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. அப்புறம் நாராயணன் சில்லி புரோட்டான்னு ஒன்று வாங்கினான். உண்மையிலே நல்லா கலராக இருந்துச்சு. சரி, நம்ம தான் கருப்பு அப்பப்போ சொல்லிகிட்ருக்கேன், இதாவது நல்லா கலராக இருக்கே அப்படின்ட்டு வாங்கினோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அவருக்கு எடுத்து வச்சாங்க. அவன் நாராயணன் எடுத்து வச்சான். அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு, நான் உளர்றேன், சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா என்னால் முடியலடா சாமின்னு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டார். இன்னும் அந்த சீன் வரதுக்குள்ளேயே வச்சிட்டார். அதுக்குள்ளேயே நான் பேக்ரவுண்டு டைலாக் பேசிட்டேன். முடியலை அவருக்கு சாப்பிட்டேன். ஏன்னா எளிரில் கடிக்க முடியல. அது வந்து அந்த மசாலா மேலே நல்லா இருக்குது, அதாவது மெதுவாக இருக்குது. உள்ளே இருக்கிறது ஸ்கிரிப்பாக, அதாவது இந்த என்ன சொல்கிறது, அப்பளம் மாதிரி இருக்குது. அதெல்லாம் இங்கிலீஷில் உங்களுக்கு சொல்ல தெரியும், எனக்கு சொல்ல தெரியல. அதை சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாரு குறுகுறுன்னு. என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் பொறுன்னு சாப்பிட்டீங்களான்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாளும் அதே வேலை. ஆனால் எங்களால் அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு சரியாக செய்ய முடியல. அதனால் சிவக்கண்ணன் வந்தான். அவன் வந்து நிறைய விஷயங்கள், அவன் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் நல்லா படிப்பான், சின்னவனுக்கும் தெரியும். இருந்தாலும் புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தவங்க தேவை தான். நம்மளுக்கு என்ன தான் அனுபவம் அறிவுகள் இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியங்கிறத இப்போ தான் நாங்கள் ரொம்ப உணர்கிறோம். சரி, இப்போ உணர்ந்து என்ன பண்ண, நாங்கள் என்ன இந்த முதியோர் கல்விக்கு போக முடியாது, உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம்னு அப்படியே அடுத்துன்னு காயை நகர்த்துற மாதிரி வாழ்க்கையை நடத்த வேண்டியதான். இப்போ சிவக்கண்ணன் வந்தப்போ என்ன பண்ணணும்னா பிரிஞ்சி சாதம் வாங்கினோம். இவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணிகிட்ருக்காருன்னு சொன்னேன் இல்லையா. இவர் பேர் முரளி, நல்லா ஹெல்ப் பண்ணார். அதையெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, 90% முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்ல, அந்த 10% முடிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னும் தெளிவாக போடுறேன். அப்புறம் தயிர் வடை, 3 பேருக்குமே பிரிஞ்சி சாதம் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு. அப்பாவுக்கு தக்காளி சாதம் வாங்கி கொடுத்துட்டோம், எங்களுக்கு பிரிஞ்சி சாதம் வாங்கிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். அடுத்து இன்னும் வேலைகள் இருக்குது. இவர் என்னத்தை திருடினார்னு சொன்னேன்ல, அந்த ஐயா நிற்கிறாருல குள்ளா போட்டு, அவர் செப்பலை மாற்றி ஒரு செப்பலை மட்டும் போட்டு வந்துட்டார். இது நடந்தது இந்தியன் பேங்கில், எதிரில் கேவி பேங்கு. எங்கள் வீட்டுக்கார் செப்பலை மாற்றி போட்டுட்டு கேவி பேங்க்குள்ளே உள்ளே வந்துட்டார் என்கிட்ட பேசுகிறதுக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் பாவம் செப்பலை காணாமன்னு தேடி நாங்கள் வெளியில் வர்றோம். ரொம்ப வேகமாக அந்த அம்மா ஓடி வந்துச்சு. நான் என்ன நினச்சிட்டேன், கேவி பேங்கு மூட போகிறாங்க, ஏதோ அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்குது போல் அப்படின்னு நான் ஒதுங்கி நின்னேன். நேராக வந்து எங்கள் வீட்டுக்கார் முன்னாடி நின்று காலை பார்த்துட்டு, ஏங்க இப்படி அங்கே செப்பலை மாற்றி போட்டு வருவீங்க, ஒரு செப்பல் இருக்குது, ஒரு செப்பலை போட்டு வந்துட்டீங்க, அதுக்கு 2யுமே ஏதாவது மாற்றி போட்டிருந்தா கூட நாங்கள் பாட்டில் உங்கள் செப்பலை போட்டு வீட்டு வேலையை பார்க்க போயிருப்போம்ல அப்படின்ச்சு. சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் போய் செப்பலை கொடுத்துட்டு, சாரிங்க தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அம்மா கொஞ்சம் நிறையா வேலைகள், அதனால் அவர் கொஞ்சம் அந்த கலர் வித்தியாசத்தில் தெரியாமல் போட்டார், சாரிம்மா, உங்களுடைய 1/2 மணி நேரம் வேலை கேட்டதுக்கு ரொம்ப சாரின்னு அவங்கக்கிட்ட சாரியை கேட்டுட்டு, இப்போ நீங்கள் சொல்லுவீங்க அவங்கக்கிட்ட சாரியை கேட்டால் எப்படி, அவங்க என்ன சாரி வியாபாரமாக பண்ணுறீங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டு, இப்போ கரெக்டாக சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீ எங்கே போனாலும் எதை கவனமாக பார்க்குறியோ இல்லையோ, செப்பல் போடும்போது நம்ம செப்பலத்தே நம்ம காலில் மாற்றமானு பார்த்து மாட்டு. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு பாவம் வேலை கெட்டு போச்சு, நேரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன். இனிமேல் நான் ஒழுங்காக பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ அவர் முறைச்சி பார்க்குறாருல, இது எதுக்குன்னா
இந்த வீடியோ போடும்போது செப்பலை எங்கள் வீட்டுக்காரர் திருடிட்டாருன்னு தான் போடுவேன்னே. சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். அதுக்கு தேப்பா அப்படி முறைக்கிறாரு. பார்த்தீங்களா, பூனை மாதிரி இருந்துட்டு எப்படி புலி மாதிரி முறைக்கிறாருன்னு. ரஜினி சார் படத்தில் அந்த படம் பேர் டக்குன்னு வரல, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் அப்படியே இருக்குன்னு வரும்ல, அது மாதிரி அந்த கடையிலேயே ஒரு டைலாக் போட்டேன். அதாவது வயசானாலும் உன் கோபமும் முறைக்கிறதும் இன்னும் குறைக்கவே இல்லைன்னு. உண்மையிலேயே அங்கே இருக்கிறவங்க 2-3 பேர் சிரிச்சிட்டாங்க. சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.